தமிழ் மக்களே வணக்கம். ஹலோ ஹமாஸ் தம்பி, பேசி நாளாச்சேன்னு கூப்பிட்டேன். எந்த ஒரு டனல் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நீ நினச்சியோ அதுவே இப்போ உனக்கு சிறைச்சாலையாக மாறிடுச்சு. பாத்தியா? எல்லா குகை வாசல்லையும் இஸ்ரேல் பூனை படுத்து கிடக்குது. அதை பாத்தியா நீ? இந்த சிவாலய ஓட்டத்துக்கு ஓடுற மாதிரி நீ டன்னலுக்குள்ள அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு தெரியுற. யாஹ்யா சில்வரும் ஈயம் பித்தாளையும் முகமது டைப்பும் குகைக்குள்ள சீட்டு விளையாடலான்னு வந்துக்கிட்டு இப்போ ஹமாஸ் பயல்களை கூட சேர்ந்து வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு இப்போ புலம்புறாங்க. அது நீ சொல்லாமலே எனக்கு தெரியுது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய டனல் தான் யாஹ்யா சின்வரோட பங்களாவாமே. அப்படியா? அங்கே மின்சார வசதி, டைனிங் ரூமு, கிச்சன் வசதி, கக்கூஸ் வசதி, ஆயுத கிடங்கு வசதி, ஏர் கண்டிஷன் வசதி எல்லாம் செஞ்சு சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராமே. அப்படியா? உனக்கு தெரியாமல் இருக்காத. 20 மீட்டர் ஆழத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு நாளும் ட்ரோன் லேசர் ஸ்கேன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஆனா சமீபத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தில் சேர்த்துக்கிட்ட இந்த இஸ்ரேலிய நாய்கள் அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததும் குண்டை காணோம் துப்பாக்கியை காணோம்னு ஓடி போயிட்டாராமே. மெய்யாலுமா தம்பி? தப்பிப்பதற்கு 4 வழிகளை ஏற்படுத்தி வச்சிருந்ததுல 2 ஓட்டைகளை ஸ்பாஞ்ச் பாம் போட்டு மூடிட்டாங்களாமே. அப்படியா? அது உண்மையா தம்பி? மீதி 2 ஓட்டைகள் வழியாக நீல கலர்ல ஏதோ சாம்பிராணி புகை இந்த இஸ்ரேலிய ராணுவம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா பார்த்தவங்க சொன்னாங்க. அப்படியே மூச்சு முட்டி சாகட்டும்னு என்ன ஒரு கெட்ட எண்ணம் இந்த இஸ்ரேலிய ராணுவத்துக்கு. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாங்களே. 72 மணி நேரத்தில் இந்த சாம்பிராணி புகைக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு இஸ்ரேலிய மந்திரவாதிகள் சொல்றாங்களாம். மெய்யாலுமா தோற? ஐடிஎஃப்ல உள்ள மைன் என்ஜினியர்ஸ் இந்த குகைக்குள்ள தைரியமா போய் கேமரா ஷூட்டிங், துப்பாக்கி ஷூட்டிங் எல்லாம் நடத்திக்கிட்டு வந்திருக்காங்களாம். அது நெசமா தம்பி? இஸ்ரேல் ராணுவம் இந்த குகை யுத்தத்தில் புது டெக்னிக் ஒன்றை கண்டுபிடித்து இருக்கிறாங்களாமே. கெமிக்கல் கேஸை உள்ள அனுப்பி எல்லோரையும் மொத்தமாக கொண்டுடலாம் என்பதுதான். அது நிறைய குண்டுகள் மிச்சமாகுமே என்கிற ஒரு சிக்கன நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடிட்டா சமாதி கட்டுற செலவு மிச்சம் தானே. ஸ்பாஞ்ச் பாம் போட்டா ஒருத்தங்க கூட மிஞ்ச மாட்டான்னு சொல்றாங்க. சில்வர், செம்பு, பித்தளை எல்லாம் உருகிடுன்னு சொல்றாங்க. எனக்கு என்னப்பா தெரியும்? அவங்க பேசிக்கிறத கேட்டதுனால அதை வச்சு நான் சொல்றேன். அந்த 5000 ராக்கெட்டை மட்டும் விடாம இருந்திருந்தா இந்நேரம் கத்தார்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூப்பு குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே என்று சின்வர் கவலைப்படுறாராம். நானும் ஸ்பாஞ்ச் பாம்னா ஸ்பாஞ்சில் ஆயின்மெண்ட்டை தடவி வெந்நி ஒத்தடம் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரே நிமிஷத்தில் எல்லாரையும் கட்டையாக்கிடுமாம்ல. மெய்யாலுமா தம்பி? எனக்கு என்ன தெரியும்? நீ சொன்னா எனக்கு தெரியும். சீஸ்ஃபயருக்கு ஏதாவது நாட்டை தொடர்பு கொள்ளலாம்னா அந்த பிஎஸ்என்எல் டவர் மாதிரியே குகைக்குள்ள சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க ஹமாஸ் பையங்க. அது நெசமா தோற? குகை வாசல்லையே இஸ்ரேலிய பூனைப்படம் படுத்து கிடக்கிறதால வெளியே வந்தும் பேச முடியல. நீ படுற பாடம் நினைச்சா எனக்கே கண்ணுல ஜலம் வந்துடுது. உன்ன மாதிரியே எனக்கும் இறக்கசவாவும் உண்டுப்பா. அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ உள்ள இருக்கிறவங்க தப்பிக்கணுமான புதுசா உள்ள இருந்தே ஒரு குகையை தோண்டினா தான் முடியும் போல. இந்த இஸ்ரேலிய பயலுக ஹாஸ்பிட்டலு, பள்ளிக்கூடம், மசூதி, அகதிகள் முகாம்னு ஒன்று விடாம எல்லாத்தையும் கட்டட கழிவாக மாத்திடுவான் போல இருக்கே. ஏண்டா பூமிக்கு மேலே கட்டடம் கட்டினாலும் இடிச்சு தள்ளுற, பூமிக்கு உள்ள வீடு கட்டி குடியிருந்தாலும் அதையும் இடிச்சு தள்ளுற. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதாடா? தமிழ்நாடு மாதிரியே பாதாள சாக்கடை கட்டத்தான் நாங்கள் தோண்டணும்னு சொன்னா கூட நீ நம்ப மாட்டேங்கிறிய. இவனுங்க நம்மளை மட்டுமா தாக்குறானுங்க? சிவனேன்னு ஹமாஸுக்கு பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருந்த ஹிஸ்புல்லா பள்ளிக்கூடத்தையும் எல்லை தாண்டி போய் லெபனான் நாட்டில் உள்ள பூந்து அழிச்சிட்டு வந்திருக்கானுங்க. அவங்களத்தான் நோண்டுறான்னா ஏமன் ஹூத்திஸையும் ஏன் வம்புக்கு இழுக்கிறான்? அவனோட ஆயுத கொழுப்பு தானே. எந்த நாட்டிலையும் அப்பாவி மக்களை யாரும் கொல்லவே கூடாதுன்னு சட்டம் போடுவதற்கு இந்த இஸ்ரேலுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இது என்ன அநியாயமாக இருக்கு? ஐநா சபையே இதை நீ தட்டி கேட்க மாட்டாயா? எகிப்தில் புள்ள போல எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ஆர்ம்ஸ் டீலரையும் அநியாயமா வெடி வச்சு கொண்டு விட்டாங்க. அவன் என்னையா உங்களுக்கு பாவம் பண்ணா? இப்போ பாருங்க, பல்லு குத்த கூட ஒரு துப்பாக்கி இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம். உங்க அப்பனா அதை வாங்கி தருவான்? இவனுங்க இப்படி மடத்தனமாக தாக்குறதால அதை பார்த்து ஈரானே இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரல
இதில் தலையிட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்படியா அண்டை நாடுகளுக்கு ஒரு கிளியை கொடுப்பது? டன்னலை உள்ளே வந்து பார்த்தோமா ஃபோட்டோ எடுத்தோமான்னு இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் பாம் வச்சு வெடித்து டனலை தூள் தூளாக்குவதை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறானுங்க, ரசிக்கிறானுங்க. இஸ்ரேலியர்கள் சரியான சாடிஸ்டுகள் என்று இதிலிருந்தே தெரியலையா? நீ என்ன சொல்ற? நான் சொல்றது சரிதானே. டன்னல்கள் நொறுங்கிறத பார்த்து ஹமாசுகளே கண்கலங்குறாங்கப்பா. பின்ன இருக்காதா வருத்தம்? கோடி கோடியா மண்ணில் கொண்டு கொட்டி உலகின் தலை சிறந்த என்ஜினியர்களை வைத்து உலக அதிசயத்தில் ஒன்னா கொண்டு வர்றதுக்கு கட்டுன இந்த குகையை நிமிஷத்தில் இடிச்சு தள்ளுனா ஆத்திரம் வராதா? நீயும் அந்த மாதிரி ஒரு குகையாவது கட்டி இருந்தா அந்த கஷ்டம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ தான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள நடிச்சுக்கிட்டு திரியறவன் ஆச்சே. நிறுத்து. இந்த பாரு, இஸ்ரேலியர்கள் பல விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு வழங்கி இருக்காங்க. நீ அவங்கள மாதிரி என்னத்தை கண்டுபிடிச்ச? வெடிகுண்டு செய்கிறத தவிர உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றத இடையில பேசாம கடைசி வரை கேட்கணும், தெரிஞ்சதா? வெடிகுண்டு செய்வது எப்படின்னு நீ கூகுளில் தேடினையே, அந்த கூகுளை கண்டுபிடிச்சதே இஸ்ரேலியன் தான். அது தெரியுமா உனக்கு? லாரி பேஜ் அண்ட் செர்கே பிரின் என்ற 2 இஸ்ரேலிய ஆராய்ச்சி மாணவர்கள் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தபோது கண்டுபிடிச்ச சர்ச் என்ஜின் தான் கூகுள். அது தெரியுமா உனக்கு? நீ இப்போ குகையில் எந்த பகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமானா அந்த கூகுளில் தான் நீ போய் பார்க்க முடியும். ஹான்ஸ் கோல்டு ஸ்கீமிஸ்ட் என்ற இஸ்ரேலியன் கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதில் தான் நீ துப்பாக்கி செஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்க. கார்பன் ஃப்ரீ குரோமியத்தை முதலிலேயே 1893 அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் நீ இப்போ ஸ்டீல் சேரில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க. நீ ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அதிகமாக தின்னு உனக்கு இதய கோளாறு வந்துச்சுன்னா, உன் இதயம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா, உனக்கு பேஸ்மேக்கர் என்ற உன் உடம்புக்குள்ளார வச்சு தைக்கிறாங்களே, அந்த பேஸ்மேக்கரை கண்டுபிடிச்சதும் பால் ஜோல் என்ற இஸ்ரேலியர் தான்ப்பா. ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் என்ற இஸ்ரேலியன் கண்டுபிடிச்ச E=mc² என்ற உண்மைதான் பல கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. அது தெரியுமா உனக்கு? அதனால தான்யா தியோடர் ஹெச் மெய்மேன் அவரு என்ற இஸ்ரேலியர் முதலில் லேசர் கதிர்வீச்சை கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு அறிவித்தார். அதை வச்சு தான் இஸ்ரேல் ராணுவம் உன்னை தேடி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது தெரியுமா உனக்கு? நீ ஓவரா தின்னு உனக்கு நீரழிவு வந்து குகைக்குள்ளே வாக்கிங் போய்கிட்டு வந்து இன்சுலின் ஊசி போடுறையே, அந்த இன்சுலினை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுகிற வழிமுறையை கண்டுபிடிச்சது பால் பெர்க் என்ற இஸ்ரேலியர் தான். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. இல்லைன்னா நீ இன்சுலின் ஊசியை வாங்க ஆயிரக்கணக்கில் இந்த ஆயுதம் வாங்க செலவழிக்கிற பாரு, அதை மாதிரி செலவழிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வித்திட்டவனை போய் நீ அழிக்கணும்னு நினைக்கிற. அது நியாயமாயா? கொஞ்சமாவது சிந்திச்சுப்பார். 1893 காலகட்டத்தில் நீ வாயிலையும் வவுத்துலையும் பேதியிலையும் போய்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தீங்க. கால் வழியாக போனதை கூட நீ காலரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த காலராவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சது யாரு? வெல்டர்மேன் காஃப்கின் என்ற ஒரு இஸ்ரேலிய நாட்டுக்காரன் தான் ஐயா. அதை முதல்ல நீ தெரிஞ்சிக்க. அவனை கொல்லத்தான் நீ துப்பாக்கி வெடிகுண்டுகளை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கிட்டு திரியிற. உன் பிள்ளைக்கு போலியோ சொட்டு மருந்து போடும்போது நீ வாயை பிளந்துக்கிட்டு ஏதோ உனக்கும் போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தில்ல. அந்த போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சது யாரு? கார்ல் லேண்ட் ஸ்டீனர் என்ற இஸ்ரேலியர். அவரும் ஜொனாஸ் சால்க் என்ற 2 இஸ்ரேலியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அவனுங்க கண்டுபிடிச்ச வேக்சினால தான் 2 காலம் இப்போ நல்லா இருக்கு. போலியோ வராமல் டன்னலுக்குள்ள நல்லா ஓடிக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அவங்களோட கண்டுபிடிப்புக்கு அவங்க ராயல்ட்டி கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உலக குழந்தைகளுக்கு இது எங்களோட பரிசு என்று பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க ஐயா. தெரியுமா அது உனக்கு? நீ என்னடானா இஸ்ரேலிய குழந்தைகளை தலையை வெட்டி கொல்லுற. நீ செய்யற இந்த செயலை உன்னுடைய அல்லாவே மன்னிக்க மாட்டார். அதெல்லாம் போட்டுமையா, கேபிட்டலிசத்தை கண்டுபிடிச்சு நீ இப்போ ஆயுத வியாபாரியா இருக்கிறதுக்கு காரணமே டேவிட் ரெக்கார்டோ என்ற இஸ்ரேலியர் தான் காரணம், தெரியுமா? அவர் தான் எக்கனாமிக் தியரியே கண்டுபிடிச்சவர். லேபர் தியரி ஆஃப் வேல்யூ, தியரி ஆஃப் ரெண்ட், கம்பேரட்டிவ் அட்வான்டேஜ் தியரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சது இந்த உலகத்துக்கு கொடுத்தது அவர் தான். இந்த உலகத்தையே பொருளாதாரத்தில் வளர உதவினதும் அவரு தான். புரிஞ்சுதா?
எல்லாத்துக்கும் மண்டைய தலையை ஆட்டு. என்னத்த உனக்கு புரிஞ்சுதோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீ ரொம்ப வாலாட்டுனேன்னா உன் மண்டையில போடுறதுக்கு நியூக்ளியார் வெப்பனை கண்டுபிடிச்சதும் ஒரு இஸ்ரேலியர் தான். அவர் தான் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் என்ற இஸ்ரேலிய விஞ்ஞானி தான் ஹிரோஷிமா நாகசாகி நகரத்தில் அணுகுண்டு போட காரணமாக இருந்தவர். அது தெரியுமா? அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் என்று அழைக்கிறாங்க. இன்ன ஃபாதர் ஆஃப் 30 சில்ட்ரன் அழைக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். திருந்துறது உன் கையில். ஆமாம், நீ இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிச்சிருக்கிறியா? ஞாபகம் வந்தால் கூப்பிட்டு சொல்லு, நான் திரும்பியும் வருவேன். ஜெய் ஹிந்த்.